அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு அரசு ஊழியர்களுக்கு குஷியான செய்தி. தமிழக அரசு வெளியிட்டுள்ள அசத்தலான அறிவிப்பு. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு அதன் ஊழியர்களுக்காக செயல்படுத்தி வரும் மருத்துவ காப்பீடு திட்டத்தை 2026ஆம் ஆண்டு ஜூன் 30 வரை மேலும் ஓராண்டு காலத்திற்கு நீடித்துள்ளது. இந்த உத்தரவானது தமிழக அரசின் நலத்திட்ட நடவடிக்கைகளில் ஒரு முக்கியமான நடவடிக்கையாகவும் கருதப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உட்பட குறைந்த செலவில் சிறந்த மருத்துவ சேவைகளை பெற முடிகிறது. மருத்துவ செலவுகள் நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் சூழலில் இத்தகைய காப்பீடு திட்டம் அரசு ஊழியர்களின் வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பான கவசமாகவும் அமைகிறது. சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்துடன் அரசு செயல்படுத்தி வரும் இந்த திட்டம் அரசு ஊழியர்கள் மற்றும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு சிகிச்சைக்காக ஏற்படும் அதிக செலவுகளையும் தடுக்கலாம். உயர்தர மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெறும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொள்ளலாம். தமிழ்நாட்டில் பணிபுரியும் அனைத்து நில அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கு இந்த திட்டத்தின் மூலம் பலன்கள் வழங்கப்படுகின்றன. இந்த திட்டத்தில் சுமார் 10 லட்சம் பேர் நேரடியாக சுகாதார பாதுகாப்பையும் பெறுகின்றனர். இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் பணம் செலுத்த வேண்டியது இல்லை. மருத்துவ செலவுகள் நேரடி வரைவோலை முறையில் கையாளப்படுகின்றன. ஒருவருக்கு ஆண்டுதோறும் 5 லட்சம் ரூபாய் வரை சிகிச்சை செலவுகள் காப்பீடு திட்டத்திலும் கிடைக்கும். தமிழ்நாடு நிதித்துறை வெளியிட்ட உத்தரவின் அடிப்படையில் இந்த திட்டமானது 1/7/2025 முதல் 30/6/2026 வரை தொடங்கும். இந்த நீடிப்பு மூலம் அரசு ஊழியர்கள் தொடர்ந்து மருத்துவ வசதிகளை பெறவும் முடியும். திட்டத்தின் கீழ் ஏற்கனவே உள்ள வசதிகள் அனைத்துமே அப்படியே தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. அரசு ஊழியர்களின் நிம்மதியான பணி சூழல் உருவாகும். குடும்ப உறுப்பினர்களின் மருத்துவ பாதிப்புகள் காரணமாக பணியில் ஏற்படும் மன அழுத்தம் குறையும். அரசு மருத்துவ காப்பீடு நிறுவனங்கள், மருத்துவமனைகள் மற்றும் அரசு துறைகளுக்கு இடையே இணைப்பை அதிகரிக்க இந்த திட்டமும் வழிவகுக்கும். தொடர்ந்து மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் தமிழக அரசு இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தையும் ஓராண்டு நீடிப்பதன் மூலம் அரசு ஊழியர்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் நிம்மதியும் அளிக்கிறது. உயரும் மருத்துவ செலவுகளை எதிர்கொள்வதில் இத்தகைய திட்டங்கள் மிகவும் அவசியமானவை. இதை மேலும் விரிவாக்கி அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் செயல்படுத்த வேண்டும் என்பது பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு. அடுத்த ஆண்டு தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக அரசு ஊழியர்களுக்கென அடுத்தடுத்து அதிரடியான குஷியான அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.